நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்படியானால் யார் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், நெகேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவை என்று சொல்லப்படுகிறது. அனனியா உண்மை உள்ளவனாக இருந்தான். அங்கு இருந்த எல்லாரை காட்டிலும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தபடினாலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எனவே முதலாவது யார் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது யார் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டு. ஆபிரகாமை ஆண்டவர் உண்மை உள்ளவனாக கண்டார். ஏனென்றால் அவனை நீ உன் இனத்தார் உன் ஜனத்தார் எல்லாற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எனவே யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்போ முதல்ல யார் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. மோசே ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவனாக இருந்தான். அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன்படி அவன் நடக்கிறவனாக இருந்தபடினாலே அவனை குறித்து சொல்லப்படுகிறது அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். யாரெல்லாம் உண்மை உள்ளவர்கள்? முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களை கண்டுகொள்ள முடியும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். மூன்றாவது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட மக்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எனவே நீங்களும் தேவனுடைய கரத்திலிருந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.